பம்பு செட்டு ரிப்பேர் பண்றவங்களுக்கும் பஸ் கண்டக்டருக்கும் கூட தெரிகிற ஒரு அடிப்படை விஷயம் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கே தெரியல. திறமையால பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் கேட்டு வாங்கணும். கலைஞர் சமாஜில பஜனை பாடி வாங்கினா இப்படித்தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துல விவசாய நிலங்களை அழிச்சு ஒழிச்சிட்டு அந்த பகுதியில சிப்காட் வேண்டாம், ஏதாவது ஒரு தரிசு நிலங்கள்ல கொண்டு வாங்க, வேலைவாய்ப்பு இல்லாத பகுதியில கொண்டு வாங்கன்னு வலியுறுத்தினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம் விவசாயிகளிடம் வலுப்பெற்று அது மிக தீவிரமான போராட்டமா உருமாறிச்சு. திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு விவசாயிகள் மீது காவல்துறையை ஏவி அராஜகத்திலும் ஈடுபட்டாங்க. நடுராத்திரி எல்லாம் விவசாயிகளை துன்புறுத்தி கைது செய்து போன நடவடிக்கை நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏவா வேலு அவர்கள் யாரு? பழைய அதிமுக எம்எல்ஏ இருக்கிறப்ப கலைஞரை வசைப்பாடிய, கலைஞராலத்தான் தமிழ்நாடு குட்டிச்சாரா போயிடுச்சுன்னு சட்டமன்றத்திலேயே பதிவு செய்த இரட்டநாக்கு ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறாரு. யார பார்த்து? விவசாயிகளுக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து. NLC சுரங்கத்திற்காக புரோக்கர் வேலை பார்த்த திமுகவை எதிர்த்து விவசாய நிலங்களை அழிச்சொழிக்க கூடாதுன்னு களத்துல இறங்கி போறான்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து. தமிழ்நாட்டுல தரிசு நிலங்கள்லையும் வேலைவாய்ப்பு இல்லாத பகுதிகளிலும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இதை தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும்னு, எந்த இடத்துல விவசாயத்தை மேம்படுத்தணும், எந்த இடத்துல தொழிற்சாலையை மேம்படுத்தணும்னு பகுப்பாய்ந்து இவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்துக்கிட்டு பழைய தன்றாம்பட்டு ஏவா வேலு அவர்கள், ரெட்டநாக்கு ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரெட்டநாக்கோடு பேசுது. தர்மபுரியில சிப்காட் வேணும்னு கேட்குது, திருவண்ணாமலையில சிப்காட் வேணான்னு கேட்குதுன்னு சொல்றாரு. இவருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை காக்க வந்த ரச்சகரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர். அப்படிலாம் இல்லை, இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்டே போட வந்தவர்னு இப்பதான் பல பேருக்குமே புரியுது. இவருக்கு என்ன அந்த பகுதியில் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும்னு சிப்காட்டை கொண்டு வர, அந்த இடத்துல விவசாய நிலங்கள்லாம் ஒழிச்சிட்டு சிப்காட்டை கொண்டு வந்து அது பக்கத்துல ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். பிளான் இல்லாம ஏதாவது நடக்குமா? அப்படி ஏதாவது ஒரு பிளான் போட்டு அங்க போட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தெல்ல தெளிவா சொன்னிச்சு. இதே திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்க தரிசு நிலம் இருக்கா அங்க கொண்டு வாங்க. ஏன் விவசாய நிலத்தை முப்போகம் விளையக்கூடிய பூமியை அழிச்சொழிச்சு இதை கொண்டு வரீங்க? தெல்ல தெளிவா கேட்டார். யாரு? பசுமை தாயகத்துடைய முன்னாள் தலைவர், பசுமை தாயகத்தை நிறுவிய மருத்துவர் ஐயா அவர்கள் வழி நடக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவா கேட்டாங்க. அதே போல தருமபுரியில சிப்காட் வேணும்னு கேட்கிறாங்க. தருமபுரியோ ராமநாதபுரமோ விருதுநகரோ பின்தங்கிய மாவட்டங்கள்ல விவசாயத்திற்கு ஏதுவாக இல்லாத தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சிப்காட்டை கொண்டு வாங்க, தொழிற்சாலையை கொண்டு வாங்கன்னு இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இவர் ஏன் இப்படி சொல்றாரு என்பது சாதாரண சாமானியனுக்கும் தெரியும். விவசாய நிலத்தை அழிச்சொழிச்சு நீங்க அங்க சிப்காட்டை கொண்டு வந்து ஒண்ணுத்தையும் நீங்க சாதிக்க போறது கிடையாது. அதே வேளையில தருமபுரி மாவட்டத்துல வேலை வாய்ப்பு இல்லாம பெங்களூருக்கும் ஓசூருக்கும் மட்ராஸுக்கும் ஓடி பழைச்சிட்டு நிக்கிறான். அவனுக்காக அங்க ஒரு சிப்காட் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்கன்னா அங்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அங்க வேலை வாய்ப்புக்கு பயன்பெறும். அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. விருதுநகர்லயும் ராமநாதபுரத்திலையும் இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தஞ்சாவூர்லயும் திருவண்ணாமலையிலையும் கடலூர்லயும் இப்படியான அட்டுழியத்தை பண்ணாதீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புட்டு வைக்கிறாங்க. அது எல்லாமே இருக்கு தெரியல. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோமே, திருவண்ணாமலையை ஒழிச்சிட்டு நம்ம எப்படி இந்த இன்னொரு 8 காலேஜ் கட்டலாம், 7 காலேஜ் கட்டலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தோமே, அதையெல்லாம் தவிடுபடி ஆக்குறாங்களே. இவருடைய போராட்டத்திற்கு விவசாயிகள் தன்னெழுச்சியா திரள்றாங்களே. விவசாயிகளுடைய பெருமித்த ஆதரவு இவங்களுக்கு இருக்குது. வேளாண் பட்ஜெட்டே அவர்கள் கொடுக்கறத பின்பாக அவருடைய அழுத்தத்துக்கு பின்பாக தானே நம்ம அரசு செயல்பட வைக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு பாடமரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, எல்லாத்துக்கும் இவர்கள் முன்னோடியா இருக்கிறாங்களே, இவர்களுக்கு விவசாயிகளுடைய பெரும் ஆதரவு இருக்குது என்று வைத்தெரிச்சல்ல இந்த ரெட்டநாக்கு ஏவா வேலு அவர்கள், தன்றாம்பட்டு ஏவா வேலு அவர்கள் பழைய அதிமுக எம்எல்ஏ இருக்கிறப்ப பல பேச்சு பேசிய ஏவா வேலு அவர்கள் பாக்கியராஜ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்தபோது பல்வேறு விதமாக கலைஞரை வசைப்பாடிய ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு கலைஞரைக்கு போய் பஜனை பாடக்கூடிய ஏவா வேலு அவர்கள். பாருங்க, யார் ரெட்டநாக்கு? அதிமுக எம்எல்ஏவா இருக்கிறப்ப சட்டசபையிலேயே கலைஞரை வசைப்பாடிய ஏவா வேலு அவர்களுக்கு அது ஒரு நாக்குனா, கலைஞருடைய சமாதியில போய் பஜனை பாடுற ஏவா வேலுக்கு இன்னொரு நாக்குனா, அப்ப ரெட்டநாக்கு யாருக்கு இருக்கு? ரெட்டநாக்கு. இந்த ரெட்டநாக்கு ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்களை, இப்படியான அவருடைய விவசாய நிலங்களை அழிச்சொழிக்கக்கூடிய இடத்துல ஈடுபட்டு இருக்கிறது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்க என்ன பண்ண, ஒரு பொறுப்புள்ள அமைச்சரா, ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரா, ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா என்ன பண்ணணும்? இட்டு வழிச்சாலையா அது தடுத்து நிறுத்ததுக்கான வேலையை பார்க்க சிப்காட் நிறுவனத்தம் எங்க கொண்டு வரீங்க? திருவண்ணாமலையில கொண்டு வரீங்களே, அதை வேற இடத்துல கொண்டு வரதுக்கான வழியை பாருங்க. வேற ஏதாவது
விவசாயத்தை மேம்படுத்தும் விதமாக திருவண்ணாமலை ஏதாவது கொண்டு வாங்க. கரும்பு விவசாயிகளுக்காக ஏதாவது ஒரு தரிசனத்தில் ஒரு ஆலையை கொண்டு வாங்க. இல்லைன்னா நெற்பயிரை மதிப்பு கூட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு வாங்க. அதை ஏதாவது கொண்டு வாங்க. அங்க திருவண்ணாமலை மாவட்டம் என்பது நெற்பயிர் உற்பத்தியெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கொண்டு போய் நீ சிப்காட்டு தான் கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்க சில்மிஷம் பண்ணீங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்ட எப்படி ஒரு தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு போவாரு? எப்படி ஒரு தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு போவார்? அதற்காக தான் திருவண்ணாமலையிலேயே உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநாட்டம் நடத்தினாங்க. அந்த வைத்தியர்கள் தான் அவருக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உழவர்களை எந்த கட்சி அடையாளமும் இன்றி, எந்த சாதி பேதமும் இன்றி, பச்சை துண்டணிந்து நாம் எல்லாம் உழவர் குடியின் வேளாண் பெருங்குடியின மக்கள் ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி காமிச்சார் இல்லையா திருவண்ணாமலையில? அந்த வைத்தியர்ச்சலத்தான் இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு இப்படியான பேச்சை வெளிப்படுத்துறார். ரெட்டனாக்கு ஏவா வேலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கொஞ்சம் பார்த்து பேசி பழகிறது என்பது திராவிட மாடல்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஏன்னா வரக்கூடிய தேர்தல்ல உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, வீட்டுக்கு இல்ல உங்க நாட்டுக்கே அனுப்பிச்சுடுவாங்க. உங்க நாட்டுக்கே போங்க, யார் வந்து எங்களை ஆள்றதுன்னு. ஒவ்வொரு பேச்சிற்கு பின்பாகவும் யோசித்து பேச வேண்டியது அவசியம். அதுவும் ரெட்டனாக்கு இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் பார்த்து யோசிச்சு பேசுறது அவசியம்.